நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. தேவனுடைய பிறப்பின் நாட்கள் நெருங்கிக் கொண்டு வருகிறது. வேதத்தில் அவருடைய பிறப்பை குறித்து காரியங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நாட்கள், அவருடைய மாதங்கள் எதுவும் அங்கே விளக்கப்படவில்லை. ஆனால் இயேசு உலகத்தில் நம்மை மீட்கும்படியாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒளியில் கொண்டு வரும்படியாய் பிறந்தது அவருடைய சித்தமாய், தேவனுடைய தீர்மானமாய் இருக்கிறது. நம் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றை தியானிக்கும்படியாக எபேசியர் 2 அதிகாரம் 10 ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? எதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார்? ஒரு மதத்தை அவர் ஸ்தாபிக்க அல்ல. தேவனுடைய ஜனமாகிய நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார். நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யாவருக்கும் நன்மை செய்கின்ற தேவனாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவரை விரோதிக்கிற மக்களுக்கு கூட தேவன் நன்மை செய்ததாக, அவரை பகைக்கிற மக்களுக்கு கூட தேவன் நன்மை செய்ததாக நாம் பார்க்க முடியும். அதனால் நமக்குள்ளாக இந்த நாட்களிலே நற்கிரியை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்குள்ளாக நம்ம அழைத்த நோக்கமே நமக்குள்ளாக இருந்து நன்மைகள் புறப்பட்டு போகும்படியாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்ய யோசிக்கிறாரோ அந்த செய்கையை நாம் செய்யும்படியாக தேவன் நம்மை முன்பாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களை தேவனுடைய நாமத்தை உலகத்துக்கு சொல்லும்படியாக நாம் செய்கிறோம். அதைவிட தேவனுடைய செய்கையாக நாம் மாற தேவன் விரும்புகிறார். அவர் பூமியில் வாழும்போது அவருடைய செய்கைகள் எப்படி இருந்ததோ அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அப்பேற்பட்ட செயல்கள் இருக்கும்போது அது தேவ பார்வைக்கு உகந்ததாக, தேவனுடைய பார்வைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் அந்த அனுபவத்தில் போக நம்ம இப்போ கொடுப்போம். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவசாயலாய் மாறியே தேவாதி தேவனை தரிசிப்போமே. காலத்தும் கர்த்தரே சுவை எந்த துணையாயிடுவேனே. காலத்தும் கர்த்தரே சுவை எந்த துணையாயிடுவேனே. அவர் செய்கையாய் மாறும்படியாக தேவன் நம் அழைத்திருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, எங்களை உமக்கென்று சிருஷ்டித்ததற்காக நன்றி. உம்முடைய செய்கையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புவதற்காக நன்றி. நாங்கள் உம்முடைய செயலாக உம்முடைய செய்கையை மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவீராக. அதனால்தான் ஆண்டவரே, இந்த பிறப்பை நாங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை அனுசரிப்பதை விட உம்முடைய செய்கையை நாங்கள் வெளிப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.